நாங்கள் யூஜி ஜாயின் பண்ணப்போ அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல்லேருந்து ரெண்டு பேராவது இருப்போம். நிறைய பேரும் ஜாயின் பண்ணாங்க. பட் சென்னையிலேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து அவள் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் பெருசாக இல்லை. ஸோ யூஸ்வலாகவே வந்து ஒருத்தவங்க ஒரு புது என்வரன்மெண்டலுக்கு வரும்போது அவங்க எல்லாருக்கூடயும் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே என்ன முந்திக்கிட்டோன்னா, அந்த பொண்ணு ஒரு 5 டேஸ்க்கு மேலே யார்ட்டையுமே வந்து பேசாமல் இருந்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட் போல், அவங்க எப்பயுமே ரிசர்வ்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒரு ஸ்டாம்ப் குத்த ஆரம்பிச்சிட்டோம் அவங்க மேலே. ஸோ அவங்களும் வந்து அதை உண்மைன்னு நம்பிட்டு தான் ரிசர்வ்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் யார்ட்டையுமே வந்து 3 வருஷமாகவே பேசலைங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இருந்த அப்போ தான் ஃபைனலாக கிராஜுவேஷன் ஒன்று நடக்கும் இல்லையா? அப்போ தான் அவங்க அம்மா வந்தாங்க. நாங்களாம் போய் சொன்னோம், உங்கள் பொண்ணு செம்ம கேரக்டருங்க, இது மாதிரி யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, யார்ட்டையுமே சண்டை வளர்த்தலை, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அட ஏமா சின்ன வயசுலேருந்து அவள் இப்படிலாம் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணுவான்னு அறந்தவாள் அப்படிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி இருந்த பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் தான் நடிக்க முடியும். பட் எப்படி 3 வருஷமாக அவங்களால வந்து அதே மாதிரி இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டேக் கொடுத்தோம் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ்டு தான், நீங்கள் வந்து யார்ட்டையும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க வந்து உண்மைன்னு நினச்சி அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரையே அவங்க வந்து மறந்துட்டாங்க. மறந்துட்டு தான் அவங்க வந்து ரொம்ப ரிசர்வ்டாகவே மாறிட்டாங்க. ஸ்டில் அவங்க ரிசர்வ்டாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளில் அதாவது வந்து ஒரு 100 பீப்புள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு 60 பீப்புள்ஸ் வந்து இதை மாதிரி தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் இந்த தியரி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. லுக்கிங் கிளாஸ் செல்ஃப், அதாவது சார்லஸ் ஹோட்டன் கோலின் இவர் தான் வந்து இந்த தியரியை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை பார்க்குறீங்கல்ல, அந்த பார்வையே வந்து உங்கள் பார்வை கிடையாது, அது உங்கள் செல்ஃப் இமேஜே கிடையாது. ஸோ அந்த செல்ஃப் இமேஜ் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு மற்றவங்க கொடுத்தது தான் அந்த செல்ஃப் இமேஜை நீங்களே நினச்சிட்ருக்கீங்க இதான் நான் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையனை பார்த்து நீலாம் வந்து விளங்கவே மாட்டேன், நீலாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன்னு சொன்னால் அவனுக்குள்ளே தோணும், நம்ம உருப்படவே மாட்டோம் தான் போல், நம்ம எதுக்குமே யூஸ் இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தோணும். அவனுக்கு ஒரு வாவ் மொமெண்ட் க்ரியேட் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி ஒன்றுத்துக்குமே ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட நீ நல்லா வருவப்பா, உன்னால் லைஃப்பில் வந்து வேறு லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கே தெரியாமல் ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய டேலண்ட் நம்மளுக்குள்ளே இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்கான வாவை வந்து தேட ஆரம்பிப்பான். ஸோ தானாக வாவ் வந்து ஒரு சிலவங்களுக்கு தான் நடக்கும், ஒரு சிலவங்களுக்கு நடக்காமலும் போகும். பட் தேடினா கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த தியரி சொல்லுது. 3 சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க. வி இமேஜின் ஹவ் அதர்ஸ் சி அஸ். நம்மளே நினச்சிப்போம், நம்மளை பார்த்தா அவன் எப்படி நினைக்கிறான், நம்மளை கோவக்காரின்னு நினைக்கிறானோ. அண்ட் வி இமேஜ் வாட் தே திங்க் அபவுட் அஸ். ஓகே, அவங்க நம்மளை கோவக்காரின்னு தான் நினைக்கிறாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வி ஃபார்ம் அவர் செல்ஃப் இமேஜ். ஸோ அதனால் என் செல்ஃப் இமேஜை நான் என்னென்னு ஃபார்ம் பண்ணியிருப்பேன், நான் கோவக்காரியே நான் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் யாருன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள், மற்றவங்க முடிவு பண்ண விடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.